நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி. ஜெய ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய். விஜித சகஸ்ர கரைக சகஸ்ர கரைக சகஸ்ர கைகனுதே கிருத சுரதாரக சங்கர தாரக சங்கர தாரக சோனு சுதே சுரத சமாதி சமான சமாதி சமான சமாதி சமாதி யுதே. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்யகவர்தினி சைலசுதே. ஜெகன்மாதாவான மகிஷாசுரமர்தினி சாமுண்டீஸ்வரி அனுகிரகம் பண்ணக்கூடிய புண்ணிய பூமி முதல் தரிசனமா அமைகிறது. தேவி மகாத்மியத்தினுடைய பிரதிபாத்தியமான ஒரு தேவதையே சண்டி. அவள் தான் சாமுண்டி அப்படின்னு அழைக்கப்படுறார். தேவி மகாத்மிய மார்க்கண்டேய புராணத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய 700 மகாமந்திரமா இருக்கு. அதனுடைய பிரதிபாத்தியமான தேவதை இவள். அதுல ஒரு ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசியா அலையறத, ஒரு வைஷ்யன் எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறத, இவா 2 பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தேவி சங்கல்பம் பண்ணிட்டா. அவளோட சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அனுகிரகம் பண்ணி கொடுத்தா. அப்படி அனுகிரகம் பண்ணின அந்த தேவிதான் இந்த சாமுண்டா மலையில சாமுண்டாங்கிற திருநாமத்தோட சாமுண்டீஸ்வரியா அனுகிரகம் பண்றா. ஜெகன்மாதா அசுரர்களை வதம் பண்ணுவதாக இருக்கக்கூடியதுதான் இந்த சரிதம். மதுகைடவ வதம், மகிஷாசுர சைன்யவதம், மகிஷாசுரவதம், தேவி ஸ்துதி, தேவி தூத சம்வாதம், தூம்ரலோச்சனவதம், சண்டமுண்டவதம், ரக்தபீஜவதம், நிஷும்பவதம், சும்பவதம், நாராயணி ஸ்துதி, பலஸ்ருதி, மகாரகசியம், இப்படிலாம் இருக்கிறத மார்க்கண்டேய மகரிஷி அனுகிரகம் பண்ணி கொடுத்துட்டு, மார்க்கண்டேய மகரிஷி ஒரு தேவிய பிரசன்னதையா பிரார்த்தனை பண்ணி தான் எப்படி பார்த்தாரோ அப்படியே அந்த தேவிய சூரிய சாவரணி மனு காலத்துல 28 சதுர்யுகத்துக்கு முன்னாடி மார்க்கண்டேய மகரிஷி தான் பார்த்த தேவதை எப்படி இருக்குன்னா, 32 புஜா 32 கரங்களோட அம்பிகை. அவருடைய 2 கண்ணால பார்க்க முடியல. உடனே கண்ணை மூடி பிரார்த்தனை பண்றார். 16 கரங்களோட காட்சி கொடுக்குறார். அப்பயும் சொல்றான், அம்மா இந்த ரூபத்தை நானே பார்க்க முடியல, பரிஜனங்கள் பார்க்க முடியாதுமா. உடனே 8 கரத்தோட காட்சி கொடுக்குறான். அஷ்டௌ புஜாங்கி மகிஷஸ்ஸ மர்தனி சஜங்கு சக்கர சிரசூல தாரிணி தாம் திவ்ய யோகின் சிரஜாத வேதசி துக்காம் சதாகும் சரணம் பிரபத்தியன்னு அந்த மகிஷன் மேல நிற்கிற மாதிரி 8 கரங்களோட சங்கு சக்கரம் கதை அம்பு வில்லு பானம் அபயவரத கத்தம் இதோட காட்சி கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கல்யாண குணத்தோட இருக்கணும், தெத்திப்பல் வேண்டாம், அழகா இருக்கணும், சூக்ஷ்மமா இருக்கணும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்படி இருக்கக்கூடிய தேவிதான் இங்க இருக்க. அவள் தான் இவளுக்கு சாமுண்டான்னு பேர். ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னா, இந்த ஊர் மைசூர்னு பேர். இதனுடைய புராணமான நேம் என்னன்னா மகிஷூர்னு பேர். அந்த மகிஷாசுரனுடைய தலைநகரம் இது. அந்த தலைநகரத்துல அவனை ஜெயிச்சு அவன் மேல அம்பாள் நிற்கிறான். அவனை ஜெயிச்சு அவனை சம்மாரம் பண்ண பிற்பாடு அவனுக்கு புத்தி வருது. மனுஷாலத்தையே என்ன வருது அப்படின்னா, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆசிரியம். அம்பால பூஜை பண்ணா அதெல்லாம் போயிடுறது. அம்பாளுடைய அர்ச்சனையில வருது, காம குரோதாதி ஷட்வர்க்க நாசினி நமஹால். அம்பால பூஜை பண்ணா காம குரோதங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த அம்பிகை. அப்படியே அந்த மகிஷன் மேல அப்படி அம்பாள் நின்னதுனாலேயே இந்த மலைக்கு அவனோட பேரு சாமுண்டி. இந்த ஊருக்கு பேரு அவனோட பேரு மகிஷூர், மருவி மைசூர். இந்த மலை மேல அம்பாள் நின்று இருக்கா. இந்த பிரதேசத்துல எந்த ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜா தன்னோட கிரீடத்தை எடுத்து அம்பாள் பாதத்துல வச்சுட்டு
அம்பாள் பாதத்தை தான் என் தலையில வச்சு ஆட்சி பண்றேன். அதனால தான் மைசூர்னோட எல்லாருக்குமே ஞாபகம் தசரா பண்டிகை. நவராத்திரி, நவராத்திரியில விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் சரணத்துல வந்து விழுந்துருவோம். அம்மா நீ தான் காப்பாற்றணும், உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். முதல்ல அம்பாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான பூமி. உள்ள போன எல்லாம் கர்ப்பகிரகத்துல சின்ன திருமேனியா இருப்பா. கவனிச்சு பார்த்தால்தான் அம்பாளை பார்க்கலாம். பிரகாரத்துல குங்குமம் தருவா, உற்சவமூர்த்தி இருப்பா, குங்குமத்தை வாங்கிக்கலாம். இங்க குங்குமம் தான் ரொம்ப விசேஷமான பிரசாதம். உற்சவமூர்த்தியில குங்குமத்தை வாங்கிட்டு நம்ம கிரகங்கள்ல எடுத்துன்னு போய் நாம்பளோ நம்மளோட குழந்தைகளுக்கும் கொடுக்கறது எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகும். சௌபாகியம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துல, அற்புதமான ஒரு நேரத்துல, ஒரு உன்னதமான ஒரு நாள்ல, குரு வாரத்துல நமக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் பிரசன்னதையாடுது. அதோட மட்டும் கிடையாது, அம்பாளுடைய பற்பல ரூபங்கள்ல ஏகாதசின்னு ஒரு ரூபம். இன்னைக்கு ஏகாதசி. அப்பேற்பட்ட அந்த 11 வடிவங்களோட தசமகாவித்யாவோட சேர்த்து தானே எல்லாமே காமிக்கிறதுனுடைய 11 வடிவமாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவாக அழகாக இருக்கக்கூடிய சாமுண்டியை பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும். ஜெய் ஆதிபரா சக்தி மாதா கி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாத மனம் மகிழமினாட்சி, சொக்கநாத மனம் மகிழமினாட்சி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேண்டும் வரம் தர இன்னும் மனமில்லையோ, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, வேத வேதாந்த நாதஸ்வரூபிணி, ஜகஜனனி சுகபாணி கல்யாணி, ஜகஜனனி ஜகஜனனி श्रीचक्रराज सिंहासनेश्वरी, श्रीललिता अम्बिके भुवनेश्वरी, श्रीचक्रराज सिंहासनेश्वरी, श्रीललिता अम्बिके भुवनेश्वरी, आगमवेद कलामय रूपिणी, आगमवेद कलामय रूपिणी, अखिल चराचर जननी नारायणी, अखिल चराचर जननी नारायणी, नागकङ्कण नटराज मनोहरी,
இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.